ரஜினிகாந்த் அரசியலில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் அவர் உருவாக்கிய ரசிகர் மன்றங்கள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளது. 2018ஆம் ஆண்டு அவர் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றியபோது மாவட்ட அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அந்த அமைப்பில் செயல்படும் ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பதாகவும், தேர்தல் சூழலில் இந்த ஆதரவு அரசியல் கணக்கில் முக்கியமாக கருதப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையை முன்னிட்டு திமுக தரப்பில் முதற்கட்ட தொடர்பு முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. திமுக மேலிடத்துடன் தொடர்புடைய ஒரு தயாரிப்பாளர் மூலம் ரஜினிகாந்தை அணுகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் திமுக கூட்டணியில் உள்ள கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்க உள்ளனர். அந்த படத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பேரன் இன்பநிதியின் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த தொடர்புகளின் போதே தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு குரல் அளிக்குமாறு ரஜினிகாந்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 1996ஆம் ஆண்டு தேர்தல் காலத்தில் மு. கருணாநிதி தலைமையிலான அணிக்கு அவர் வழங்கிய ஆதரவு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்ற நினைவூட்டலும் இடம்பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன.